ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய டேபிள் வச்சிருக்கும்போது, ஹரிசாண்டல் வைஸ் ஸ்க்ரால் பண்ணாலோ, வெர்டிக்கல் வைஸ் ஸ்க்ரால் பண்ணாலோ, அந்த ஹெட்டிங்கும் அப்படியே சேர்ந்து ஸ்க்ரால் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த ஹெட்டிங் வந்து ஃப்ரீஸ் ஆகியே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க இந்த ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து வியூ ரிப்பன்ல விண்டோ டேப்ல போனீங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, அந்த டாப் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ஹரிசாண்டலாக ஸ்க்ரால் பண்ணும்போது, அந்த ஃபஸ்ட்டு காலம் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் வியூ ரிப்பன் விண்டோ டேப்பில் ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸில் நீங்கள் ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹரிசாண்டல் வைஸ் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்னே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆச்சு. செகண்ட் ஒன் வந்து காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆச்சு. பட் இப்போ இதே இது வந்து ரோவும் ஃப்ரீஸ் ஆகியிருக்கணும், காலமும் ஃப்ரீஸ் ஆகியிருக்கணும். ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கோங்க, பி காலமில் செகண்ட் ரோ, பி காலம் செகண்ட் ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு, வியூ ரிப்பன் விண்டோஸ் டேபில் ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்குள்ளே ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்னே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ரோவும் ஃப்ரீஸ் ஆகும், காலமும் ஃப்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹரிசாண்டல் வைஸ் ஸ்க்ரால் பண்ணாலும், வெர்டிக்கல் வைஸ் ஸ்க்ரால் பண்ணாலும், அந்த டாப் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ். ஸோ ஃப்ரீஸ் பண்ணது வேண்டாம் அப்படின்னா, அதே வியூ ரிப்பன் விண்டோஸ் டேபில் ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்லேயே நீங்கள் அன்ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீஸ் ஆனது ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னா, ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்மட்டிங்கை அடுத்த செல்லுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறது தான் ஃபார்மட் பெயிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், C3 செல்லில் எக்ஸல்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஃபில் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் கலர் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், அலைன்மெண்ட், போல்டு, பார்டர் இது எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதே ஃபார்மட்டிங் வேறு ஏதாவது செல்லுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் திருப்பி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்தாலே அந்த ஃபார்மட்டிங்கெல்லாம் உங்களுக்கு எந்த செல்லில் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஹோம் ரிப்பனில் கிளிப்போர்ட் டேபுக்குள்ளே ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த செல்லில் இருக்கிற ஃபார்மட்டிங் அடுத்த செல்லுக்கு காப்பி ஆகணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பன் கிளிப்போர்ட் டேப்குள்ளே இருக்கிற ஃபார்மட் பெயிண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மட்டிங் எங்கே வேணுமோ அந்த செல்லை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஃபார்மட்டிங் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சீரியல் நம்பருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், நேமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சேமஸ் இப்போ கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா, நான் அடுத்த செல்லில் இருக்கிற எக்ஸல் அதில் வந்து ஃபில் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், அலைன்மெண்ட் இதெல்லாமே மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இப்போ கீழே இருக்கிற செல்லுக்கு அப்ளை ஆகிறதுக்கு இந்த எக்ஸல்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்துட்டு இப்போ அந்த செல் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படியே அந்த ஃபார்மட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண செல்லுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் பெயிண்டர். தென் ரிப்பீட்டேஷனாக ஃபார்மட் பெயிண்டர் அப்ளை ஆகணும் அப்படின்னா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக வந்து ஃபார்மட் பெயிண்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மட்டிங் வந்து ஒரு செல்லுக்கு தான் வந்து ஒன் டைம் பண்ண முடியும். ஸோ அடுத்த செல்லுக்கு பண்ணும்போது அகைன் நீங்கள் ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு வந்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஃபார்மட் பெயிண்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரிப்பீட்டேஷனாக உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டேஷனாக ஃபார்மட்டிங் அப்ளை ஆகிட்டே போகணும் அப்படின்னா அந்த ஃபார்மட் பெயிண்டர் ஆப்ஷனை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிப்பீட்டேஷன் ஆகும். ஓகேங்களா? சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபார்மட் பெயிண்டருக்குள்ளே போயிட்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டேஷனாக நீங்கள் வந்து ஃபார்மட்டிங்கை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்த ஃபார்மேட்டிங்கையும் நான் ரிப்பீட்டேஷனாக பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து எந்த ஃபார்மட்டிங் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த செல்லுக்கெல்லாம் ரிப்பீட்டேஷன் ஆகணுமோ அந்த செல்லுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேபிளை வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிற டேபிளை ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெர்டிக்கலாக ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C ஆர் ஹோம் ரிப்பனில் காப்பி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. தென் அவுட்புட் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பன் கிளிப்போர்ட் டேபில் பேஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே டிரான்ஸ்போஸ் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கிற டேபிள் ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சேமஸ் இப்போ ஹரிசாண்டலாக உங்களுக்கு டேபிள் இருக்குது, ஸோ அதை வந்து வெர்டிக்கலாக மாற்றணும் அப்படின்னா ஸோ அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அவுட்புட் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு
அகெயின் ஹோம் ரிப்பன் கிளிப்போர்ட் டேபில் பேஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே பேஸ்ட் ஸ்பெஷலில் டிரான்ஸ்போஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேபிள் வேர்ட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனும் கூட. டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் பார்க்க போகிறோம். அதாவது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எப்பயுமே வந்து ஹரிசாண்டலாக தான் வரும். இப்போ இதே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 45 டிகிரியில் டெக்ஸ்ட் இருக்கணும், இல்லை வேர்ட்டிக்கலாக ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஓரியன்டேஷன். இப்போ இதில் வந்து ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வேர்ட்டிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுமே ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்டிக்கல் ஃபார்மேட்டில் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணதுமே வேர்ட்டிக்கல் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. இப்போ இதை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு அந்த கார்னரில் ட்ரையாங்கிள் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதில் இந்த டேபிளில் ஏதோ ஒரு காலமில் இன்பிட்வீனில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக அந்த டேபிள் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அதே மாதிரி தான் ரோலையுமே அந்த டேபிளில் இருக்கிற ரோலை ஏதோ ஒரு ரோலை இன்பிட்வீனில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த டேபிள் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக தான் வேணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அதே ஓரியன்டேஷன் ஆப்ஷன் போயிட்டு அந்த வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அகெயின் பழைய மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதையும் நான் வந்து பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு அகெயின் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இன் பிட்வீன் டேபிளில் இருக்கிற காலமில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோலையும் வேணும்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.